சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாசத்திலேயே வச்சு இந்த கடந்த 24 மணி நேரத்துல நடந்த தாக்குதல் இதுவரையும் வேற எப்பயுமே நடக்கலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உச்சகட்டமான அதிரடியான தாக்குதலை காசாவுடைய போராளிகள் நிகழ்த்தியிருக்காங்க. நிறைய இழப்புகளை நேற்று இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சிருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல்ல காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம். பைத் ஹனூன் பகுதி, நுசைராத் முகாம், ஜபாலியா முகாம்கள் மூன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துல தான் நேற்று கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதலாக செஞ்சிருக்காங்க. அதுல பைத் ஹனூன் பகுதியில மட்டும் 25 பேரும், நுசைராத் முகாம்ல 7 பேரும், ஜபாலியால 11 பேரும் இறந்திருக்காங்க. அது போக இவர்களை விட அதிகமான நபர்கள் படுகாயமடைந்திருக்காங்க. எப்பயுமே இறக்குறவங்களை விடவும் படுகாயமடைந்தவங்க அதிகமான எண்ணிக்கையில இருப்பாங்க. சொல்ல முடியாத அளவுக்கான துன்பங்களை எல்லா பகுதிகளிலுமே காசா மக்கள் அனுபவித்து கொண்டே இருக்காங்க. முதல்ல ஒரு சில பகுதிகளில் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சில பகுதிகள் பார்த்தா அமைதியா இருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லா பகுதியுமே சவுத்து, நார்த்து, சென்ட்ரல் காசா, ரஃபான்னு சொல்லி எல்லா பகுதியிலுமே தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப கேட்கறக்கே இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க விருப்பப்படுறத செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய தாக்குதல்கள் அங்க போய் கொண்டு இருக்குது. அப்படியே நம்ம போராளிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா, நேற்று வடக்கு காசால இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதியில நேற்று கடுமையான சண்டை. 4 மெர்கவாக்களை அழிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஜபாலியா அப்படிங்கிறது 100% இஸ்ரேல் ராணுவம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலேயே 4 மெர்கவாக்களை அடிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்ல, அப்படியே அங்கிருந்து சவுத்து காசா போயிட்டா அல் ஜெனீன் பகுதியில 3 மெர்கவாக்கள், அது போக 3 ராணுவ வெஹிக்கிள்ஸ்னா அதுல ஆட்களையும் பொருட்களையும் ஏத்திட்டு வருவாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல 6 வெஹிக்கிளை அழிச்சிருக்காங்க. அது இல்லாம மறுபடியும் வடக்குல பார்த்தா ஒரு பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. நேற்று என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் ராணுவம் ஆர்பிஜி செல்களை எல்லாம் ஏத்திட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஆயுதம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் வெடி வச்சு தகர்க்கறதுக்காக. வடக்கு காசால் கட்டிடமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கட்டிடத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்க. புல்டோசரை கொண்டு போய் இடிப்பாங்க, ஆர்பிஜி செல்லை போட்டு அழிப்பாங்க. அந்த மாதிரி ஆர்பிஜி செல்லை போட்டு அழிக்கிறதுக்காக அந்த ஆர்பிஜி செல்லை பெரிய பெரிய ட்ரக்ல வச்சு கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு தொடர்படை இருக்கு பாருங்க, அந்த ஒரு முழு லைனவே குறி வச்சு நேற்று காசாவுடைய போராளிகள் தாக்குனதுல 4 பேர் இறந்திருக்காங்க, 18 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. அந்த ஆர்பிஜி செல்கள் எல்லாம் அந்த இடத்துலயே சேதமடைந்திருக்கு. நேற்று அது பார்த்தா ரொம்பவே ஒரு பெரிய நஷ்டமாக இஸ்ரேலுக்கு கருதப்படுது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு தொடர் படையணியவே என்ன பண்ணிருக்காங்க, அழிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்படிதான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆயுதங்களை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று அப்படிப்பட்ட ஒரு குழு தான் மாட்டிருக்காங்க. அப்ப மொத்தமா பார்க்கும்போது 12க்கும் மேற்பட்ட மெர்கவாக்கள், 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய சிப்பாய்கள் நேற்று பலியாயிருக்காங்க. இதெல்லாம் காசால நடந்துச்சு. அப்படியே நம்ம அங்கிருந்து லெபனானு, ஈரானு, ஈராக்கு, வெஸ்ட் பேங்க்லாம் பார்த்துட்டா அங்கிருந்துலாம் எந்த ஒரு செய்தியும் நேற்று வரல. சொல்ல போனா ஏமன்ல இருந்து கூட வரல. வந்தது எல்லாமே சிரியாவில இருந்து வந்திருக்கு. சிரியாவில் நம்ம நேத்தே என்ன சொல்லியிருந்தோம், ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த HTS இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க, தரைப்படை உள்ள போய் வான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, பல இடத்த கைப்பற்றிட்டு இருக்காங்க சிரியாக்குள்ள அப்படின்றோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா இன்னும் மேலதிகமான தகவலா என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது, சிரியாக்குள்ள உள்ள போயிருக்காங்க. எவ்வளவு தூரம்னா, டமாஸ்கஸ் இருக்கே தலைநகரம், அந்த தலைநகரத்துக்கு ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்கன்னா டமாஸ்கஸ்வே போய் பிடிச்சிருவாங்க இஸ்ரேல் ராணுவம். அந்த அளவுக்கு டமாஸ்கஸ்க்கு பக்கத்தால என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ராணுவம் போயிட்டாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, இந்த HTS ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு ஒரு பெரும் கன்ஃபியூஷனாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தா, HTS ஆசாத்தை அனுப்பிட்டு அங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அவங்க மேல இப்ப இந்த HTS மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நிறைய நாடுகள் ஆகட்டும், நிறைய மக்கள் ஆகட்டும் நம்புறாங்க. கண்டிப்பா சிரியாவில இருந்து வெளியே போனாங்களே மக்கள் எல்லாம், அவங்கள திரும்பி வந்துட்டு இருக்காங்க சிரியாவை நோக்கி. எதுக்காக வராங்க, ஆசாத்துடைய ஆட்சி இல்ல, HTS வந்துட்டாங்க, இனி நமக்கு நல்லதுதான் அப்படின்னு தான் வராங்க. HTS மேல அவ்வளோ நம்பிக்கையை வைத்துதான் மக்களும் வராங்க. நிறைய பேர் HTS ஆதரிக்கிறாங்க. நம்ம கமெண்ட்லயே நேத்து நம்ம சொல்லியிருந்தப்ப HTSக்கு ஆதரவாக ஒரு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்க சொல்ற மாதிரி இல்ல சிஸ்டர்ன்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கே புரியும், இஸ்ரேல் டமாஸ்கஸ்க்கு 25 கிலோமீட்டருக்கு பக்கத்தால வந்துட்டாங்க. சொன்னதுக்கு நாங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அடிச்சு போய் சொல்றாங்க. ஆனா அல் ஜசீரா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய டீம் வச்சு இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காங்க.
பொய் சொல்றாங்க. இஸ்ரேல் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் 25 கிலோமீட்டர் வந்து 1 இல்ல 2 நாள்ல வந்து டிராவல் பண்ணாங்கன்னா டமாஸ்கஸவே பிடிக்கிற அளவுக்கு வந்து இவங்க படையோட வந்து நெருங்கிட்டாங்கிறத வந்து இப்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 300 இடத்துல நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் எந்தெந்த இடம்னு கேட்டீங்கன்னா சிரியாவுடைய ஏர்ஃபோர்ஸ், நேவல் ஃபோர்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். முக்கியமா வந்து கடற்படையவே போட்டு அழிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அத்தனை போட்டுகளை அழிச்சிருக்காங்க. அதாவது ஒரு போட்டு விமானங்கள்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தரைப்படை, வான்படை, கடற்படை இந்த மூன்றுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்களை எல்லாம் போட்டு ட்ரைனிங் பண்ணுவாங்க. ட்ரைனிங் பண்ற மாதிரி அந்த ஆட்கள் வந்து எப்படி சண்டை போடுவாங்க? வெறும் கையிலேயே போய் சண்டை போட முடியும் கிடையாது. தரைப்படைக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையான வெப்பனு, அந்த வண்டிகள்லாம், இந்த மெர்கவாலாம் வந்து அவங்க எப்படி இஸ்ரேல் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துட்டையுமே ஏதாவது ஒரு வண்டிகள்லாம் இருக்கும். அந்த வண்டியெல்லாம் தரைப்படைக்கு கொடுப்பாங்க. கடல் படைக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கப்பல்கள், போட்டு, அங்கிருந்து தாக்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பாங்க. வான்படைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விமானங்களை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப 3 படைக்குமே தேவையான பொருள்களுக்கு ஒரு நாடு தங்களுடைய நிதியிலிருந்து ஒரு பெரும் பங்கை ஒதுக்கும். எவ்வளவுனா பில்லியன் கணக்கான டாலர் ஒதுக்குவாங்க. இந்தியாவாகட்டும் எந்த நாடாகட்டும் அப்படிதான் ஒதுக்குவாங்க. அப்படிதான் சிரியாவும் ஒதுக்கி நிறைய வந்து விமானங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கப்பல்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது கம்மியான அளவுன்னு இருந்தாலும் கூட அதுக்கும் அவங்க நிறைய காசு கொடுத்துதான் வாங்கியிருக்காங்க. மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணும்போது சிரியாட்ட கம்மியா கூட இருக்கலாம் விமானங்கள். ஆனா அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் 20 விமானங்கள் வாங்குறது கூட அவ்வளவு பெரிய செலவாகும். அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. நேத்து பல விமானங்கள், அதாவது திருப்பி அதெல்லாம் ரிப்பேரே பண்ண முடியாது. இவங்க போட்ட தாக்குதல்ல, வான் தாக்குதல்ல 4-5 பாகமாக அதெல்லாம் உடஞ்சு விழுந்து கிடக்கு. அதெல்லாம் காயிலாங்கடை தவிர வேற எங்கேயும் போட முடியாது. கொஞ்சம் கூட அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா ரிப்பேருக்குலாம் ஆகாது. அந்த அளவுக்கு உடச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் கடற்படைன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கப்பல், போட்டு எல்லாமே என்ன இருக்குன்னா 4 துண்டா 5 துண்டா போயிருக்கிறதுனால அது பார்த்தாவே வந்து கடல் மாதிரியே தெரியல. அப்படி குப்பையெல்லாம் மிதந்துட்டு இருக்குது. ஏதோ வந்து பார்க்கும்போது இந்த வெள்ளம் எல்லாம் அடிச்சுட்டு வந்தா எப்படி பொருள் எல்லாம் மிதந்துட்டு வருமோ அந்த அளவுக்கு வந்து குப்பை மேடா ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாட்டுடைய வளமே கடற்படை, வான்படையா இருக்கு. அது எவ்வளவு கோடியில வந்து செலவு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பில்லியன் டாலர் செலவு பண்ணிருப்பாங்க. அதை நேற்று இஸ்ரேல் அழிச்சிருக்காங்க. 300 தாக்குதல்னா சும்மாவா? இத்தனை தாக்குதலை காசாக்குள்ள, லெபனானுக்குள்ள கூட இன்னும் பண்ணல இஸ்ரேல். 300 தாக்குதலை பண்ணி வான்படையும் கடற்படையும் வந்து அழிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போட்டும் ஒண்ணுத்துக்காகாது, விமானங்களும் ஒண்ணுத்துக்காகாது. HTS ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க இந்த நாட்டை காப்பாத்த போறோம், சிரியா இனி எங்க கையில, சிரியாவுடைய நலனுக்காக நாங்கள் வந்து பாடுபட போறோம்னு சொல்றவங்க சிரியாவுடைய வளங்களை இப்படி விட்டு தரலாம்? அவங்களுடைய இராணுவத்துக்கு சம்பந்தமான பொருட்களை இப்படி விட்டு தரலாம்? அது மட்டும் இல்ல, ஈரானுடைய, ரஷ்யாவுடைய எல்லா இடங்களுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து அழிச்சிட்டு இருக்காங்க. ஈரானுடைய, ரஷ்யாவுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வெளியேறிட்டாங்க. இப்ப அந்த உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்லாம் யாருக்கு சொந்தம்? சிரியாவுக்கு தான் சொந்தம். HTS தான் என்ன பண்ணும்? அதை எடுக்கணும். எடுத்து என்ன பண்ணும்? அதை வந்து அவங்க கவர்மெண்டோட சேர்த்து அதை யூஸ் பண்ணும். அப்படிதான் எல்லா நாடுமே யூஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க அழிச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தொடர்ந்து வந்து அழிக்கிறாங்க. அதை HTS வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம அதெல்லாம் நாங்க கண்டுக்கவே இல்லை, அது எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டா போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா சொல்றாங்க எங்களுடைய உதவியில தான் சிரியால ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்ட்டு. அதனால HTS ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சாங்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய வளங்களை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமா தான் அவங்க நடந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பலரும் இப்ப குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அது கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதையுமே முதல் தடவையே வந்து இவங்க வந்து பாலஸ்தீனத்தை வந்து மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு HTSக்கு புகழாரம் நம்ம சூட்டக்கூடாது, சூட்ட முடியாது. அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அக்ஸாவை மீட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க நடந்து கொள்றத பார்க்கும்போது வெறும் சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்குது. அதனால இவங்களை பத்தி நல்லவங்க கெட்டவங்க கூடிய எந்த ஒரு சாயத்தையும் பூசாம அங்க ஆசாத்துடைய ஆட்சி மக்கள் எதிர்க்கக்கூடிய ஆட்சி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆசாத் அவர்கள் வந்து நிறைய கொடுமையை வந்து மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. மக்கள் விருப்பம் இல்லாம வந்து இருந்திருக்காங்க. அதனால இப்போ ஒரு ஆட்சி வந்து மாறி இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சுதந்திர போராட்டம் தான். அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப நாளா அடிமையா இருந்து இப்ப வந்து வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அந்த ஆள் வந்து நல்ல ஆளா, அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தா அவங்க நல்ல ஆளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 வாரமாவது முழுசா போகணும். அப்பதான் இவங்களுடைய போக்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நிறைய பேர் HTSக்குலாம் ஆதரவாலாம் வந்து பேசுறாங்க. இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் செய்யறத அவங்க எப்ப வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துலதான் நமக்கு அவங்க மேல பெரும் சந்தேகங்கள் வருது. நிறைய வளங்களை சிரியா இப்ப இழந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மேல
கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலை விரிவாக்கக்கூடிய திட்டத்துல சிரியாவுடைய பாதி பங்கை வந்து இஸ்ரேலோட சேர்த்துறதாக வந்து அவங்க மேப் போட்டு நெத்தன்யாகு வந்து காமிச்சிருக்காரு. அந்த பகுதியெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை வந்து இதுவரையும் காசால செயல்படுத்த முடியல, லெபனான்ல செயல்படுத்த முடியல. 1.25 வருஷமா சண்டை போட்டு, ஆனா 11 நாள்ல சிரியாவில செயல்படுத்துறாங்க. அப்படின்னா சிரியாவில வந்து இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கவங்களுடைய பலவீனமும் இல்ல அவர்களுடைய ஆதரவும் தான் அதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுது. பார்க்கலாம். இப்ப வந்து இஸ்ரேல் நினைச்ச மாதிரி பல பகுதிகளை வந்து பிடிச்சிட்டாங்க சிரியாவில. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த HTS வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, திருப்பி அடிப்பாங்களா? அப்படியே திருப்பி அடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணும்போது அங்க ஆயுதமே இருக்காது. அதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் அழிச்சிட்டு இருக்காங்க. இப்பவே அதை எடுத்து இவங்க திருப்பி அடிக்கணும். அதை விட்டு போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து செய்வோம்னு சொன்னா அது வந்து ஒண்ணுமே செய்யறதுக்கு வழி இருக்காது. இன்னைக்கு பாலஸ்தீன அமைப்புல இருந்து கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த HTS வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இன்னொரு அமைப்பு பாலஸ்தீனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து முதல்ல அமெரிக்காவை தடுங்க, இன்னும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. செயலுக்கு வாங்க, அமல்படுத்துங்க, அதாவது சண்டையை ஆரம்பிங்க, அவங்கள விரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் HTS வந்து எல்லாருடைய நம்பிக்கையும் காப்பாத்துவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய மக்கள் அவங்கள நம்பி வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.